கன்னிராசி நபர்களுக்கு 2024 ஜனவரி மாதத்திற்கு உண்டான பலன்கள். கன்னிராசி நபர்களை பொறுத்தவரை ஜனவரி மாதத்துல கிட்டத்தட்ட 4ஆம் பாவகத்துடன் சில நல்ல விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய வகையில கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. அதே சமயம் ஒரு 1லேருந்து 20 தேதி வரைக்கும் 1 to 20 ஜனவரி மாதத்துல கிட்டத்தட்ட சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அதற்கடுத்த அமைப்பாக ராசிநாதன், செவ்வாய், சூரியன் இந்த 3 கிரக அமைப்புகளும் உங்கள் ராசியிலிருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா 4வது இடமான தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. இந்த மேஜராக இந்த 4 கிரகத்தை வச்சு தான் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கான பலன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுக்கிரனை வச்சு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்துடலாம். பொதுவாகவே கன்னிராசி நபர்களுக்கு சுக்கிரன் கெடுக்காத ஒரு கிரகம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப பதிவு செய்கிறோம். இதுதான் உண்மையும் கூட. ஸோ சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிறது, 3ங்கிறது ஒரு உதவிகளை பெறக்கூடிய ஒரு இடம். அக்கம் பக்கம் நமக்கு வேண்டப்பட்டவர்கள், சகோதர அமைப்புகள், நம்ம ஒரு நாளில் மற்றவங்களுடைய ஏதாச்சும் சேர்ந்து ஒரு பயணிக்கிற வகையில் இருக்கக்கூடிய நபர்கள், புதிய முயற்சிகள், கொஞ்சம் புகழ் அடைகிறது, கொஞ்சம் ஜெயிக்கிறது, ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் சொந்தமாக கால் ஊன்றது, கொஞ்சம் தைரியம், அதே சமயம் அக்கம் பக்கத்தில் உள்ள நபர்கள், இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் குறிக்கிறது 3. குறுகிய தூர பயணம். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து ஒரு குறிப்பிடத்தகுந்த வகையில் ஒரு 100 கிலோமீட்டர் வச்சிங்களேன், 50 கிலோமீட்டர் அவரவர் வசதிக்கு ஏற்ப ஒரு குறுகிய தூர பயண அமைப்புகள், அதனை சார்ந்து எடுக்கக்கூடிய நன்மைகள், இதெல்லாம் குறிக்கிறது தான் 3ஆம் இடம். இப்போ இந்த 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது சில விஷயங்கள் உங்களுக்கு கைகூடின பலனாக கொஞ்சம் கைமேல், அதாவது உங்களோட உழைப்புக்கு அப்பாற்பட்டு கொஞ்சம் சீக்கிரமாக கிடைப்பதற்கான சில சாத்தியக்கூறுகள் உண்டு கன்னிராசி நபர்களுக்கு. இது எப்படி நீங்கள் எடுத்துக்கலாம்னா, புது வருடத்தில் ஒரு முதல் மாதமே ஒரு நல்ல வரவேற்பு உள்ள மாதமாக நீங்கள் அமைச்சிக்கலாம், எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிறது, சுக்கிரனை பேஸ் பண்ண விஷயங்களில் உங்களுக்கு முயற்சிகள் எடுத்தீங்கன்னா சௌரியமாக இருக்கும். ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தை எடுக்கிறீங்க, அது நல்ல விதமாக இருக்கும். சிலருக்கு சொந்த வீடு கட்டுவதற்கான ஒரு முயற்சிகள், பேச்சுவார்த்தை எடுக்கிறீங்க, அது கரெக்டாக இருக்கும். ஒரு சில நபர்களுக்கு லேண்ட் வாங்குறீங்க, இடம் வாங்குறீங்க, அது சம்பந்தமான ஒப்பந்தங்கள் சரியாக இருக்கும். ஒரு சில நபர்களுக்கு சொத்துக்களை பிரிக்கிறீங்க, அது சம்பந்தமான முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும். ஒரு விஷயத்திலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு மாறுறீங்க, இதுலேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுறீங்க அப்படிங்கிற விஷயம் இந்த மாதத்தில் நல்லா இருக்கும். அது சம்பந்தமான முயற்சிகள். உங்களுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஏதாச்சும் ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட அது இணக்கமாக போகிறதுக்கான சில வழிகள் இந்த மாதத்தில் உண்டு. பிரிவுகள் இல்லை. பெண்களை மையப்படுத்தி, நீங்கள் பெண்களாகவே இருந்தாலும் பெண்களை மையப்படுத்தி ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்கன்னா அந்த ஸ்டெப்பு உங்களுக்கு கை கொடுக்கும். அது ஒரு டெவலப் ஆகும். இது வரைக்கும் கிடப்பிலே கடந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பிக்கப் ஆகிறதுக்கான வழிகள் உண்டு. ஏற்கனவே சொன்ன மாதிரி குறுகிய தூர பயணங்கள் மூலியமாக ஒரு அலைச்சல், தெரிச்சல் அப்படிங்கிறத இங்கே எடுத்துங்க. போயிட்டு வர்றீங்க, ஒரு நபரை பார்க்குறீங்க, ஒரு இடத்த பார்க்குறீங்க, இந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா குறுகிய தூர பயணங்கள் மூலியமான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் இந்த ஜனவரி மாதத்தில் ஒரு 1லேருந்து 20 தேதிக்குள்ள நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள் என்பது உங்களுக்கு பலனளிக்கிற அமைப்பில் இருக்குது. பயனும் உண்டு. இதன் மூலியமாக உங்களுக்கு புகழ், கொஞ்சம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது உண்டு. அதற்கடுத்த அமைப்பாக உதவிகள், ஏதாச்சும் ஒரு உதவி கிடைச்சா எனக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல விதமான உதவிகள் கிடைக்க பெறும். குறிப்பாக இந்த சம்பள வேலையெல்லாம் சில அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் அந்த அளவுக்கு சரியா இல்லை, ஒரு ஒரு ஃபினிஷிங்காக இல்லை, எல்லாத்துலேயும் பிரச்சனை சிக்கல்லாம் இருக்குது. இந்த சம்பள வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் டார்ச்சர்லாம் நிறையா இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது, ஆனால் சரியாக குறைய மாட்டுது அப்படின்னு வருத்தப்படுற நபர்களுக்கு இந்த காலகட்டத்துக்கு பிற்பாடு இன்னும் கொஞ்சம் கணிசமாக குறைய ஆரம்பிச்சிடும். சம்பள வேலையில் சில நெருக்கடிகள் அப்படியே கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். அதற்கடுத்த அமைப்பாக மிக முக்கியமாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் இந்த வருடத்தின் பிகினிங்லேயே ஏதாச்சும் ஒரு விஷயத்த நான் செஞ்சு அதை ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம், ஒரு பேராசை, ஒரு விருப்பங்கள், எது எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் பெரிய அளவு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் உங்களுக்கு ஐடியாக்கள்லாம் இருந்துச்சுன்னா அதை இந்த மாதத்துல நீங்கள் அப்ளை பண்ணி செயல்பாட்டுக்கு கொண்டு வரலாம். இந்த செயல்பாட்டுக்கு தடைகள்லாம் இல்லை. ஃபைனலாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு பணத்தை சம்பாதிப்பதற்கான வழிகள் என்ன, ரூட் என்ன, அப்படியே 2023 வரைக்கும் ஒரு காலம் போயிடுச்சு, நமக்கும் வயசு போயிடுச்சு,
அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் இருந்தால் கூட 24 பொறுத்தவரை வந்துருச்சு. இப்போ இதுக்கு மேற்பட்டுனாச்சும் சம்பாதிப்பதற்கான ஏதாச்சும் ரூட் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து ஐடியா பண்ணீங்கன்னா, அந்த சம்பாதிப்பதற்கான வழிகள் இந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு ஸ்பார்க்கான மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா தனாதிபதி 2ஆம் இடத்தை அந்த வீட்டிற்கு 2ல போய் உட்காந்துருப்பது பணத்தை சம்பாதிப்பதற்கான பாசிபிலிட்டி முயற்சிகள் எல்லாமே சக்சஸ். இந்த 3ல உட்காந்து 9ஆம் இடத்தை தான் பார்க்கும். அப்போ இது சம்பந்தப்பட்ட தேடுதல்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு நல்ல பிராப்தமாக அமைஞ்சு ஒரு மன திருப்தியை கொடுக்கும். ஏதாச்சும் உங்களுக்கு இது வரைக்கும் செத்து போன விஷயங்கள், இந்த விஷயங்கள்லாம் கிடையாது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இது மறத்து போச்சு, இது ஆகாது, இது வந்து வேலைக்கு ஆகாது, நம்பினேன் வீணாக போயிடுச்சு, இந்த மாதிரி டெத்தான விஷயங்கள் கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உயிர்ப்பிச்சு உங்களுக்கான அந்த விஷயங்கள் கை கூடுற மாதிரி இருக்கும். சில விஷயத்துக்கு நீங்களே நம்ம வீட்டில் ஒரு செடி வச்சுருக்கோம், வாடி போஞ்சுன்னா தண்ணி ஊற்றி அந்த செடியை வந்து நம்ம வந்து முளைக்க வைக்கிறோம் இல்லைங்களா, இல்லை பெருசாக்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த வளர்ச்சி செத்து போன விஷயத்தில் கூட நீங்கள் வந்து ஸ்டெப் எடுத்தீங்களா, இல்லை ஏற்கனவே இதை எப்படி நீங்கள் புரிஞ்சிக்கலாம்னா, ஏற்கனவே தோற்று போன முயற்சிகள், ஏற்கனவே நல்ல ஐடியா பண்ணி ஜெயிக்கலான்னு பார்த்துருப்பீங்க, கடைசி நேரத்தில் கோட்டை விட்டுருப்பீங்க. அந்த மாதிரி ஏற்கனவே தோற்று போன விஷயத்தில் கூட நீங்கள் திருப்பி மறுபரிசீலனை பண்ணி ஏதாச்சும் செயல்பாட்டுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா கூட அது இந்த காலகட்டத்தில் உயிர்ப்பித்து மேலே வருவதாக அமைகிறது. இது வந்து நல்ல ஒரு பாக்கியம். இதை வந்து கன்னிராசி நபர்கள் பெரும்பாலும் அப்ளை பண்ணி பாருங்க, கரெக்டாக இருக்கும். அதற்கடுத்த அமைப்பாக செவ்வாய் நாளில், செவ்வாய் வந்து இந்த ராசிக்கு எகெயின்ஸ்டான கிரகம் தான். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயோட விஷயங்கள் உங்களுக்கு இருக்கிற இடத்துக்கு ஏற்ப நல்லதும் கிடைக்கும், கெடுதலும் கிடைக்கும். ஆனால் இந்த எதிர்ப்பு 4ஆம் இடத்துல போயிருக்கிறதுனால பொதுவாக இந்த காலகட்டத்தில் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் அணுகுனீங்கன்னா, அதாவது அசையும் அசையா சொத்துக்கள் விஷயத்தில் ஒரு பிஸ்னஸ் மோட்டிவேஷனோட நீங்கள் அணுகுனீங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு கை கொடுத்து ஒரு வருவாயை பார்க்க முடியும். பொதுவாகவே சொல்லி வச்சிடறோம், உங்களுடைய தனிப்பட்ட ஒரே ஒரு இடத்த வந்து விற்கிறீங்க, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கீங்க, இல்லை ரியல் எஸ்டேட் ஓனராக இருக்கிறீங்க, இல்லை இடம் சம்மந்தப்பட்ட வீடு சம்மந்தப்பட்ட மேக்சிமம் கண்ணியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த புரோக்கரேஜ் வேலையில் தான் இருப்பீங்க. ஸோ ஒரு மார்க்கெட்டிங் லைன் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்கள்கிட்டருந்து ஒரு பொருளை விற்பனை செய்து ஒரு விஷயத்தை வந்து சேல் பண்ணி ஒரு அமௌண்ட்டு பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக செவ்வாய் 4ல் இருக்கிறதுனால இருக்குது. புரியுதுங்களா? அதே சமயம் புதன், ராசிநாதன் புதன் 4ஆம் இடத்தில். அப்போ ஓரளவுக்கு இந்த 4ஆம் இடத்தோடைய புதன் தொடர்புல இருக்கிறதுனாலையும் சூரியனும் 12ஆம் இடத்தை சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் ஓரளவுக்கு அழட்டிக்காம கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப ஸ்டெயின் ஆகாமல் தப்பிச்சுக்கிற மாதம் தான் ஜனவரி மாதம். நீங்கள் ஸோ உங்கள் உடல் அளவில் எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் மனசளவில் ஓரளவுக்கு சௌரியமாக இருப்பீங்க. அதனை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுகஸ்தானத்தில் 4ஆம் இடங்கிறது சொத்து சுகம் அப்படிங்கிற விஷயத்தை குறிக்கிற இடம். அந்த சுகஸ்தானத்தில் புதன் இருந்து சுகாதிபதியான குருவின் பார்வையில் இருக்கிறது ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு ரிஸ்க் எடுத்து உடம்பை போட்டு வருத்திக்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்காது. ஓரளவுக்கு ரிலாக்ஸேஷன் அடைஞ்சு ஓரளவுக்கு பரவாயில்ல, அப்படியே தப்பிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கைக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது, நம்ம கண்ட்ரோலை மீறி போகலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைமை உங்களுக்கு ஜனவரி மாதத்தில் இருக்கும். 2024 பொறுத்தவரை புது வருடத்தில் முதல் மாதத்தில் ஒன்றும் பெரிய அளவுக்குலாம் அடி வாங்க மாட்டீங்க. நல்ல விதமாக உங்களோட சூழ்நிலையை கடந்து வருவீர்கள். 24ல் எதை செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட ஒரு ஜோதிட ரீதியாக அணுகி ஜெயிக்கக்கூடிய ஒரு நபராக தான் கன்னிராசி நபர்கள் இருப்பீர்கள். அதற்கு அடுத்த நிலைமையாக இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் இருந்தே கிட்டத்தட்ட சனியாலையும் குருவாலையும் ஓரளவுக்கு நல்லது பெறக்கூடிய அமைப்பில் இருக்கிறீங்க கன்னிராசி நபர்கள். அதற்கு சில பக்கபலமாக இந்த காலகட்டத்தில் சில விஷயங்கள் உங்களை வந்து சேரும். இந்த ஜனவரி மாதத்திலேயே சில நல்ல விதமான வாய்ப்புகள்லாம் தேடி வந்து அமைகிற மாதிரி இருக்கும். அந்த வாய்ப்புகளை இது நல்லதாக கெட்டதான்னு நீங்கள் வந்து ஒரு ஐடியா பண்ணி அந்த விஷயத்தில் டச் பண்ணிங்கன்னா அது வந்து வளர்ச்சியை நோக்கி தான் போகுமே தவிர 2024 ஜனவரி மாதத்தில் தொட்டதெல்லாம் வீணாக போகாது.